திமுகவுக்கு வந்து நாட்டுப்பற்று கிடையாது, ஓட்டுப்பற்று தான் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழிசை அக்கா சொல்லியிருக்காங்க. தமிழிசை அம்மா வந்து எப்பவுமே சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப அழகா எதுகமோனையோட சொல்லுவாங்க. அதே மாதிரி இதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. மதுரை ஆதீனத்தோட வந்து கார் இடிச்சிட்டு என்ன பிரச்சனை வந்தாங்கன்னு அந்த டிரைவர் வந்து வாக்குமூலம். அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர் எதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தை வெளிப்படுத்துறார். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற தன்னுடைய பயம் எதனால வந்தது? இந்த தமிழகத்திலே ஆதீனங்கள் மீது, மடாதிபதிகள் மீது அரசாங்கம் வந்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையோட நடந்து கொள்கிறார்கள். அவர் சொன்னதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்ன? 2 விஷயம் சொன்னார். ஒன்று, என்னை கொலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். யாரா இருந்தாலுமே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, உங்க மேல திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வந்து வராங்கன்னா யாருக்குமே அந்த பயம் வரும். 2வது முக்கியமான விஷயம், அத சொல்றத பேசுற நீங்க, ஆதீனத்தினுடைய சொத்துக்களில் குத்தகை யாரும் கொடுப்பதில்லை, நாங்கள் எல்லாம் சிரமப்படுகிறோம்னு சொன்னாங்களே, அதுக்கு ஏதாவது தமிழக அரசு பதில் சொல்லுச்சா? நம்முடைய ஆதீனங்கள் தமிழகத்திற்கு ஒரு பெருமை. நம்முடைய ஆதீனங்கள் வெறும் சமயப்பற்றை மட்டும் கொடுக்கவில்லை. இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய அத்தனை சிறப்புகளும் வந்திருக்கிறது என்றால், அதனுடைய பழமை வெளிப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு தமிழகத்தினுடைய ஆதீனங்கள் காரணமாக இருக்கிறார்கள். அந்த ஆதீனங்களுடைய முயற்சியால் தமிழ் வந்து சிறப்புற்றிருக்கிறது. ஆனால் அந்த ஆதீனங்கள்லாம் எங்களுக்கு குத்தகை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே, தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருதா? ஏன் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரல? எங்களுக்கு திருப்தி இல்லைங்க. ஏனென்றா தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கி இருக்கிறார்கள். கோவையிலே கூட, துடியலூர் பகுதியில, இன்னும் கூட பல்வேறு இடங்களில், தொண்டாமுத்தூர் பகுதியில, இந்த இடத்துல எல்லாம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல. இதை பற்றி அரசு வெளியிட வேண்டும் தகவல். ஆமா, நடவடிக்கை எடுத்தோம். இந்த முறை கூட கோவை, திருப்பூர், ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது என்கின்ற தகவலை பதிவு பண்ணோம். முதலமைச்சர் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் வாக்குறுதி கொடுத்திருக்கார். ஆனா வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, செயல்களை எதிர்பார்க்கிறோம். அதுதான் சொல்றோம். நீங்க சொல்லுங்க வெளிப்படையா. கோவை, திருப்பூர்ல வந்து மொத்தம் 40,000 பேர் இருக்காங்க. பங்களாதேஷ் உட்பட 40,000 பேர் இருக்காங்க. அதுக்கு ஸ்டேட்டஸ் இல்ல நமக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. அதுதான் நாங்களும் சொல்றோம். இது வேணா கணக்கெடுப்புங்கிறது எங்க நடக்கிற மாதிரியே தெரியல. இத்தனை நாள் ஆச்சு. கோயம்புத்தூர்ல எங்காவது நீங்க போய் காவல்துறை வீடு வீடா இந்த மாதிரி பகுதிகளில் அவங்க தங்கி இருக்கிறவங்களை வந்து விசாரணை பண்ணறதா ஏதாவது செய்தி பாத்தீங்களா? எங்க நடந்தாலும் உங்களுக்கு செய்தி வருதில்ல. ஏன் இந்த செய்தி வரல? தமிழ்நாட்டுல எங்காவது நடக்குதான்னு பாத்தீங்களா? அதனாலதான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம். தமிழக அரசு மென்மையான போக்கினை கையாளுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.